Hey all, good morning. Day started very early for me at around 5:30. Even the blue sky பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, அமேசிங்கில். பகிர ஒரு குவிக் வாக் அஷன் போயிட்டு ஜஸ்ட் கெட்டிங் பேக் ஹோம் ஃபார் அ பிஸி டே அட் ஒர்க். நிறைய டாஸ்க் இருக்குது, மீட்டிங்ஸ் நிறைய இருக்குது, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி. பகீராவோட டயட்ரி வந்து எவ்ரிடே மார்னிங் கர்ட் ரைஸ், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் ட்ரை ஃபுட். என்ன ஒரே பிரச்சனைனா கர்ட் ரைஸ் அவனாக சாப்பிட மாட்டான், நான் தான் ஊட்டி விடணும். அவனுக்கு உடம்பு சரியால்லாத போது ஊட்ட ஆரம்பித்தேன், அதுவே பழகிப்படுத்து. அதுக்கப்புறமா அவனாக சாப்பிட மாட்டான். தட்ஸ் அ ஹேபிட் தட் ஐ வாண்ட் டு சேஞ்ச், பட் அது பண்ண முடிய மாட்டேங்கிறது. வா வகிக்கா சாப்பாட்டு கொடுத்து முடிச்சுட்டு ஐ வாண்ட் டு ஹேவ் அ காஃபி. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃபில்டர் காஃபி தான். ஐ டோன்ட் டேக் மில்க். ஃபார் தி லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஐ ஸ்டாப்ட் மில்க். டிகாஷன் போட்டு தான் காஃபி எங்கள் வீட்டில். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டேவே டிகாஷன் போட்டுருவோம். ஐ ஆல்சோ ஹேவ் இட் வித்தவுட் சுகர், பட் இன்னைக்கு வந்து ஐ வாண்டட் டு ஹேவ் அ லிட்டில் I wanted to add little, so I'm just adding a little bit of sugar here. Usually morning and evening எப்பயாவது வேணும்னா I'll have. I generally avoid coffee in the evening. It's better to avoid because after 5 o'clock if you have a coffee then your sleep patterns will disturb. அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அது எவ்வளோ கரெக்டுன்னு தெரியல, பிகாஸ் எனக்கு ஜென்ரலாகவே தூக்கம் ரொம்ப வராது. அதில் இதை வேறு சாப்பிட்டு இன்னும் வரலன்னா அப்புறம் கஷ்டம். ஸோ ஐ லவ் தி அரோமா ஆஃப் தி காஃபி. இங்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். காஃபி சூப்பராக நல்லா ஹாட் அண்ட் நல்ல ஹாட்டாக இருக்குது, நல்ல அரோமா சூப்பராக இருக்குது. ஸோ ஒன்ஸ் டன் வித் தி காஃபி ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு ஹிட் தி வாக்கிங் ட்ராக். கிளம்பி வாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோயிங் டு தி other block to walk. பட் என்னன்னா நல்ல ஹெவி ட்ரிசலாக இருக்குது. ஸோ ஐம் going to change my plan. Instead of walking I'm going to hit the gym. ஒரு ஜிம்மில் போய் ஒரு 30 minutes நடக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். And I'm going towards the gym now. So we have a clubhouse where we have gym, we have a swimming pool, there is a small library. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் யூஸே பண்ணுறதில்ல. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல். நான் வந்ததே கிடையாது. ஐ திங்க் ஹார்ட்லி ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் ஜிம் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஜிம் வந்து. யூஸ்வலி கொஞ்சம் வாக்கிங்க்கு த்ரெட்மில் வாக் பண்ணுவேன், இந்த சைக்கிளிங் பண்ணுவேன். இட்ஸ் பீன் ரியலி குவைட் சம் டைம். கொஞ்சம் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்கணும். தட்ஸ் வை ஐவ் ஸ்டார்டட் அட்லீஸ்ட் வாக்கிங் எவ்ரி டே அண்ட் தென் ஸ்லோலி ஐ ஷுட் ஹிட் த ஜிம். 30 minutes வாக்கிங் பண்ணியாச்சு. டார்கெட் அச்சீவ்ட் ஃபார் த டே. ஸோ இட்ஸ் இஸ் அ குட் திங். இறங்கும் போது ஒரு தலை சுற்றும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக தான் இறங்கணும். இன்றைக்கி ஒரு பர்சன் இருந்தாங்க ஜிம்மில், என்னோடய ஃப்ரெண்ட். அவங்கள ஒரு குட்டி வீடியோ எடுக்க சொன்னேன். ஷி வாஸ் ஸோ ஸ்வீட் enough டு டேக் அ வீடியோ. தேங்க்யூ. ஹெட்டிங் பேக் ஹோம். இன்னும் மழை ஆக்சுவலாக பெஞ்சுன்னு தான் இருக்குது. ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் தேர் ஃப்ரம் 17th to 19th சம்திங் ரேஞ்ச் இருக்கும்னு. எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும், என்ன டிகிரியில் இருக்கும்னு தெரியல, பட் டெஃபினெட்லி ரேஞ்ச் இருக்கும்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ யா, ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன். நீங்கள் உங்கள் ரொட்டீன் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் கமெண்ட். Thanks for watching. See you in another video. Bye.